நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். தில்லுக்கு தொட்டு இந்த நம்ம வீடியோவில் நம்ம தொட்டி ஒன்று இருக்கும். அந்த தொட்டியில் நம்ம எல்லோ டாக்ஸிக்கை விட்டுட்டு இருந்தோம். எல்லோ டாக்ஸிக் கப்பி. அந்த கப்பி பார்த்திங்கன்னா குட்டி போட்டு அது சாம்ராஜ்யத்தை பெருக்கிருச்சு. வெறும் ஒரு 5 பேர் வாங்கி விட்டேன். இப்போ அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150-200 மீன் கிடக்கும். அந்த அளவுக்கு அது பெருகிருச்சு. அது பெருகின சமயத்தில் பார்த்திங்கன்னா தண்ணியும் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. க்ளீன் பண்ணி கிட்டத்தட்ட 1 மந்த் ஆனதுனால அதை நம்ம க்ளீன் பண்ணி நம்மளோட பிரிட்ஜ் டேங்கில் விட்டுட்டோம். இது எதோட பிரிட்ஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் பார்த்திங்களா, இந்த பிரிட்ஜில் ப்ளூபெர்ரியை விட்டுருந்தோம். ப்ளூபெர்ரி கப்பி. அந்த ப்ளூபெர்ரி கப்பியை இந்த பிரிட்ஜில் விட்டோன்னே பார்த்திங்கன்னா அது அந்தளவுக்கு கலர் கொடுக்கல. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்டு ஒயிட்டாக இருக்கிறதுனால அந்த ப்ளூபெர்ரி பிளாக் கலரில் தான் தெரிஞ்சிச்சு. அதனால் அதை கல் தொட்டியில் விடணுங்கிறதுக்காண்டி தான் இதிலிருந்த ப்ளூபெர்ரி எடுத்து நாங்கள் வெளியில் எடுத்துட்டோம். ஸோ இதுக்குள்ளே கல் தொட்டியில் இருந்த அந்த எல்லா டாக்ஸிக்கெலாம் கொண்டாந்து விட்டாச்சு. அதில் இருக்க அந்த அழகாக ஓடிட்டுருக்கு பார்த்திங்களா, அதுதான் அதோட மேல். அந்த மேல் தான் இந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்க காரணமாக இருந்துச்சு. இதுதான் அந்த ப்ளூபெர்ரி. இதை கல் தொட்டியில் விட்டுடலாம். அதுக்கப்புறம் ஒரு மேஜிக் நடந்துச்சு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கல் தொட்டிக்குள்ளே ஒரு 4 இறால் விட்டுருந்தேன். அந்த இறாலும் குட்டி போட்டிருக்கு. அது எனக்கு தெரியல ஃபஸ்ட்டு. பிடிச்சி அதுக்கப்புறம் தனியாக போட்டிருந்த பிறகு தான் தெரிஞ்சுது. அது பக்கத்தில் இருக்கிற இறால் கிடையாது, அது தட்டாம்பூச்சி. இந்த கருப்பு கலரில் இருக்கிறது தான் இறால். அதுக்கப்புறம் சிவப்பு கலர்லேயும் ஒரு இறால் குட்டி போட்டிருந்துச்சு. மொத்தமாக ஒரு 6-7 குட்டி போட்டிருந்துச்சு. பட் எங்களால் காப்பாற்ற முடியல. தண்ணி மாற்றின அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் பார்த்திங்கன்னா அந்த குட்டியெல்லாம் இறந்துருச்சு. ஸோ அந்த 4 இறால், அதாவது பேரண்ட் இறாலை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு ஒரு செட்டப் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தனியாக போட்டாச்சு. இப்போ நம்ம தண்ணி தொட்டியை நல்லா க்ளீன் பண்ணி நம்ம ஸ்டோனை சைடில் தான் போட்டிருந்தோம். இந்த டைம் அதை எடுத்து நம்ம ஃபேவரட் ஜெர்சி நம்பர் 18 போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட நத்தை, அதாவது ஆப்பிள் ஸ்னைல் இருந்துச்சு. அது நிறையா குட்டி போட்டு கிடந்துச்சு. அதாவது முட்டை போட்டு தான் குட்டி போடும். அது இஷ்டத்துக்கு முட்டையை போட்டுகிட்டே இருக்குது பிரிட்ஜுக்குள்ளே. அதனால் பிரிட்ஜில் இனிமேல் விட்டு நாசம் பண்ண வேணான்னு சொல்லிட்டு சிமெண்ட் தொட்டினா அது கொஞ்சம் ஈஸியாகவும் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஆப்பிள் ஸ்னைலுக்கும் நல்லதுன்னு சொல்லிட்டு நம்ம கொண்டாந்து எல்லா ஸ்னைலையும் உள்ளே விட்டாச்சு. இந்த ஸ்னைலெல்லாம் நம்ம சீக்கிரமாகவே சேல் பண்ணுவோம். நம்ம சேல்லாம் ஒரு ஜூன் மந்தில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஃபிஷ் சேலும் நடக்கும். நம்மக்கிட்ட இருக்க கப்பீஸ் எல்லாம் ப்ரீட் ஆனதுக்கப்புறம் சேல் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். அதே மாதிரி இதில் நிறையா பிளான்ட்லாம் மிதந்துட்டுருக்கு பார்த்திங்களா, அந்த பிளான்ட்டும் நம்ம சேல் பண்ணுவோம். எல்லாமே ஜூன் மந்தில் எல்லாத்தையும் பெருக்கி அதுக்கப்புறம் தான் சேல் பண்ணணும். இப்போ நம்மளோட ப்ளூபெர்ரி எடுத்து அப்படியே நம்மளோட கல் தொட்டியில் விட்டாச்சு. மொத்தமாக ஒரு 7-8 பேர் கிடக்கும். அந்த 8 பேரும் தான் குட்டி போட்டு நமக்கு ப்ரீடிங் ரெடியாகி அதோட குட்டியை தான் நம்ம விற்கணும். ஸோ இதுதான் இது இதோட ஒரிஜினல் கலர் கிடையாது. இது எந்த கலரில் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பேனாக்கு எழுதுவோம் பார்த்திங்களா இங்கு, அந்த ப்ளூ, அந்த அளவுக்கு ஒரு டார்க்கான ஒரு ப்ளூக்கு கொண்டு வரும். ஸோ கல் தொட்டியில் போட்டிருக்கோம். கொஞ்சம் நாளில் தண்ணி க்ரீன் கலரில் சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் இதோட ஒரிஜினல் கலருக்கு இந்த மீன் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். முன்னாடி ஒயிட் பேக்ரவுண்டில் கிடந்ததுனால அதோட கலர் கொஞ்சம் ஃபேடாக இருக்குது. இப்போ கொஞ்சம் இது தண்ணியில் விட்டதுக்கப்புறம், இந்த தண்ணி செட் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்த அது அப்சர்வ் பண்ணி இது தன்னோட ஒரிஜினல் கலருக்கு வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அவ்வளோதான். இது பேர் ப்ளூபெர்ரி டம்போயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி நம்மக்கிட்ட ஒரு 7 பேர் இருக்குது. எல்லாமே ஜூன் மந்தில் சேலுக்கு கொண்டு வரேன். நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே கீழே கொடுக்குறேன். இப்போதைக்கு எதுவும் சேல் கிடையாது. ஜூன் மந்தில் தான் எல்லா சேலையும் கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். நம்மளோட ஃபிஷ் டூர் வீடியோ, நம்மக்கிட்ட என்னென்ன ஃபிஷ் இருக்குது, என்னென்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற வீடியோ நாளைக்கு இல்லைனா நாளை மறுநாள் வரும். அந்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் நான் டிடி ஓனர். நன்றி.